أرسل بالحق بشيرا ونذيرا بين الإنسان يهديه الله ورسوله فتذكر عن نفسهما فإنه لا يدعو إلا نفسه ولا يدعو الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لولا أن أشق على أمتي لا أمرتهم بالسواك عند كل صلاة. رواه البخاري أو كما عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியங்களுக்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய முத்தவசத்திய சஹாபாக்கள், தபாதாபிகள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்ற நலவட்டமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உதவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமினீன்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் கிருபையால் ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அகில உலகங்களை படைத்து நம்மையெல்லாம் படைத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பொதுவாக 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா அகில உலகம் மக்களுக்கு அனைத்திற்கும் எந்தெந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளுக்கும் பொதுவாக 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அந்த 4 விஷயங்களை நாம் யாராலையும் கொண்டாட முடியாது. இது நமக்கு சொந்தம், இது அவருக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம் என்று யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த 4 விஷயம் எது? அது முதல் விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு. உன்னுடைய தேவையை எப்படி அல்லாஹ் பூர்த்தி செய்கிறானோ அதுபோல மற்றவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறார்.
விலங்குகளாக இருந்தாலும் சரி, தரையில் வாழ்ந்து செல்கின்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா பொதுவான ரப்பாக இருக்கின்றான். இந்த ரப்பை நமக்கு மட்டும் சொந்தம், யா அல்லாஹ் ஓ அல்லாஹ் என்று யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒன்று. இரண்டாவது, திருக்குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் என்பது இது எனக்கு மட்டும் சொந்தம், இது எனக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டுகிறது, அவருக்கு நேர்வழி காட்டாது, இவருக்கு நேர்வழி காட்டாது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இந்த திருக்குர்ஆனையும் நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. அகில உலகங்களுக்கெல்லாம் இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு இறக்கி தந்திருக்கின்றார். அகில உலகங்களுக்கு எல்லாம் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாகவும், அகில மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் செய்யக்கூடியதாகவும், நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடியதாகவும் இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது என்று திருநபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ குர்ஆன் என்பதை நாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இவர்கள் எங்களுடைய நபி, உங்களுடைய நபி கிடையாது என்று யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்கொடையாகவே அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும் என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகங்களுக்கெல்லாம் அருள்கொடையாக ரஹமத்தாக திகழ்கிறார்கள். அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் எண்ணற்ற படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கொடையாகவே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சொந்தம் கொண்டாட முடியாது, நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏனென்றால் இந்த அகிலங்களை உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அகிலங்களுக்கெல்லாம் ரஹமத்தாகவே அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்கிறார், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள்கொடையாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கெல்லாம் அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடையாகவே தான் இருக்கிறார்கள். நான்காவது, பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய இல்லம், அவனுடைய நினைவு கூறக்கூடிய இடம், அவனை பற்றி பேசக்கூடிய இடம், அவனுக்காக தொழுகக்கூடிய இடம். பள்ளிவாசல் என்பது நமக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம், இங்கே பணக்காரருக்கு மட்டும்தான் வந்து தொழுக வேண்டும், ஏழைகளுக்கு இங்கே அனுமதி கிடையாது, நடுத்தரவாதிக்கு இங்கே அனுமதி கிடையாது என்று இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிறார், பள்ளிவாசல் என்பது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரி, மொழியிடம், கருத்து
கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையராக இருந்தாலும் சரி, அவர் உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, அவர் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னிடத்தில் எல்லாம் சமமானவர்கள் தான். எனக்கு எல்லாம் அடிமைதான். அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று என்னிடத்தில் எந்த பாகுபாடும் கிடையாது. என்னிடத்தில் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தான். எல்லா மனிதர்களும் எனக்கு அடிமைதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லிக்கிறாரே. அப்போ பள்ளி வாசலை நாம் என்ன செய்ய முடியாது. இது நான் கட்டின பள்ளி, இது எனக்கு மட்டும்தான் யாராவது கொண்டாட முடியாது. இது நான் தான் இந்த பள்ளியில நான் மட்டும்தான் சொல்லுவேன் என்று யாராலையும் சொல்லி சொந்த கொண்டாட முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய பள்ளி, எல்லா மனிதர்களுக்கும் இது சமமானது. அப்ப இந்த 4 விஷயங்களையும் அகில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பொதுவாகவே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இப்ப மேற்கூறிய ஆயத்திலே நான் சொன்னேன் அல்லவா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகில உலகங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்பொழியாகவே திகழ்ந்தார்கள். ஆமினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே இருக்கிறார்கள். ஆமினா அவர்கள் வயிற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கிற பொழுது பிரசவ வேதனையை இல்லாமல் எந்த குழந்தையும் பிறப்பதல்ல. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது பிரசவ வேதனையோடுதான், வலியோடுதான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது பிரசவ வேதனையை இல்லாமல், எந்த வலியும் கொடுக்காமல், அவர்களுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். என்னிலிருந்து என்னுடைய தாய்க்கு சிறு கஷ்டம் கூட வந்துவிடக்கூடாது, சிறு நோய்களை கூட வந்துவிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிற பொழுது ஒரு அருள்கொடையாகவே தான், ரஹமத்தாகவே தான் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஹலிமா அம்மா அரபி மக்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், குழந்தை பிறந்து விட்டால் சொந்த தாய் பால் கொடுக்க மாட்டார்கள். இது அரபி மக்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. வெளியூரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய வாடக தாய் என்று சொல்லப்படும் அந்த வாடக தாயிடத்தில் கொடுத்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுங்கள் என்று சொல்வார்கள். இந்த வளமை அரபி மக்களிடத்தில் இருந்தது. எல்லா மக்களும் வாடகை தாய் என்று, செவில் தாய் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களில் இருந்து எல்லா மக்களும் பெரும் பெரும் பணக்காரர்களுடைய குழந்தைகளை தூக்குவதற்காக முன்வந்தார்கள். பெரும் பெரும் பணக்காரர்களுடைய குழந்தையை தூக்கி செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்குவதற்கு, அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு எந்த ஒரு செவில் தாயும் முன்வரவில்லை, ஹலீமாவை தவிர. ஏனென்றவர்களிடத்தில் கேட்டால், இவர் ஒரு அனாதை, இவர் பிறப்பதற்கு முன்னாலே இவர் தகப்பன் இறந்து விட்டார், தந்தையை இறந்து விட்டார், இவருக்கு நான் பால் கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. எனவே நாங்கள் இந்த குழந்தைக்கெல்லாம் பால் கொடுக்க மாட்டோம் என்று மற்ற செவித்தாய்கள் மறுத்து விட்டார்கள். ஹலிமா அம்மா பெரும் பெரும் பணக்காரர்களிடத்தில் போய் குழந்தைகளை கேட்கிற பொழுது அவர்கள் வறுமையில் வாழ்வது மட்டுமல்ல, அவர்கள் இருக்கிற தோற்றங்களை பார்த்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். உன்னுடைய தோற்றம் இப்படி இருக்கிறது, நீ வெளித்த உடலோடு இருக்கின்றால், உன்னுடைய ஒட்டகமும் நோய் பிடித்திருக்கின்றது, எப்படி என்னுடைய குழந்தைக்கு நீ ஆரோக்கியமான முறையை பால் கொடுக்க முடியும்? நாங்கள் உன்னிடத்தில் என்னுடைய குழந்தைகளை நான் தரமாட்டேன் என்று பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு கூட தன்னுடைய குழந்தைகளை கொடுக்க மறுத்தார்கள். எல்லா நபித்தாய்களும் பெரும் பெரும் பணக்காரர்களுடைய குழந்தைகளை தூக்கி செல்கிறார்கள். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பால் கொடுக்க எந்த நபித்தாய் வரவில்லை. ஹலிமா அம்மா
அவர்களிடத்தில் போனார்கள். ஆமினா இடத்தில் சென்றார்கள். ஆமினாவே, இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கின்றேன், என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆமினா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி அலிமா அம்மா அவர்களுடைய கரத்தில் கொடுத்தார்கள். அலிமா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், நான் தூக்கியதுதான் அந்த தூக்கிய பரக்கத்தில் என்னுடைய உடலில் எந்த சோர்வும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிய பரக்கத்தில் என்னுடைய உடலில் ஒரு உற்சாகம் ஏற்பட்டது, என்னுடைய உடலில் ஒரு ஆரோக்கியம் இருப்பதை போல நான் தோன்றினேன், என்னிடத்தில் இருந்தது ஒரு சக்தி வந்தது என்று அலிமா அம்மா அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய குழந்தையை அலிமா அம்மா குழந்தையை தூக்கி ஒட்டகத்தில் வைத்து அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஒட்டகம் எப்படி சொறிவெடுத்து நோய் பிடித்து இருந்ததோ அந்த ஒட்டகம் உணர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உடலில் அமர்ந்திருக்கிறார்கள், என் உடலில் இருக்கிறார்கள், ஈருலக சக்கரவர்த்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த ஒட்டகம் உணர்ந்தது. பெரும் பெரும் பணக்காரர்கள் ஒட்டகம் எல்லாம் விரைவாக ஓடுகிற பொழுது அந்த நேரத்தில் மிக அதிக பாஸ்டாக ஓடியது. பெரும் பெரும் அந்த செவித்தாய் உள்ள மற்றவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். வருகிற பொழுது கேலியும் கிண்டலும் செய்தார்கள். இவர்களுக்கு எந்த பெரும் பெரும் பணக்காரர்கள் குழந்தையை தரமாட்டாங்க, இவர் இந்த நிலைமையில யார் குழந்தையை கொடுப்பா என்று சொல்லுகிற பொழுது வருகிற பொழுது கேலியும் கிண்டலுமா செய்தார்கள். ஓடின பொழுது ஆச்சரியத்தோடு அவர்கள் கன்னத்தில் கை வைத்து பார்க்கும் அளவிற்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கிறார்கள். அலிமா அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வயிறு நிறைய பால் குடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்து முடித்ததற்கு பின்னால் அந்த குழந்தையை தன்னுடைய மார்பில் அனைத்து குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொழுது வயிறு நிரம்பி பால் குடிக்குமா? இதுக்கு முன்னாடி பால் குடிக்கிற பொழுது பாலே வராது. அலிமா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன், என்னுடைய குழந்தை பால் வராமல் அந்த குழந்தை அழும், அந்த அழுவனுடைய சத்தம் என்னால் தாங்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் பால் குடித்ததற்கு பின்னால் என்னுடைய குழந்தையை நான் கொடுப்பேன், வயிறு நிரம்பி என்னுடைய குழந்தை குடிக்கும் என்று அலிமா அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒரு குழந்தைக்கு கூட மற்றவர்கள் வயிறை நிரப்புவதில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக அருள்கொடையாகவே இருந்தார்கள். பால்குடி மறந்ததற்கு பின்னால் தன்னுடைய ஆமினா அம்மா அவர்களிடத்தில் ஒப்படைத்து செல்கிறார்கள். இரவு முழுக்க விளக்கு எரியும். மற்றவர்களுடைய வீட்டில் மட்டும் விளக்கு எரிப்பதற்கு யோசிப்பார்களாம். கேட்கிறார்கள் அலிமா அவர்களுக்கு, ஒரு வறுமையின் காரணமாக இரவு முழுக்க விளக்கு எரிக்கிறியே, அந்த அளவுக்கு நீ வசதியாகி விட்டாயா என்று மற்ற பால்குடி தாய்மார்கள் எல்லாம் கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் என்றைக்கு இந்த குழந்தையை நான் தொட்டு என்னுடைய கரத்தில் வாங்கினேனோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கியது, என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான செல்வங்கள் நிறைந்தது என்று. எனவே என்பதின் காரணமாக தான் இந்த வீடு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, அதிசயமான ஒரு பரக்கத்தான ஒரு குழந்தை என்று அலிமா அவர்கள் சொன்னார்கள். இந்த குழந்தை இருக்கும் இடம் ஒளியாக இருக்க வேண்டும், பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்னுடைய வீட்டில் விளக்கை நான் இரவு முழுக்க நான் எரிந்து வைத்தேன் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு பால் தன்னுடைய தாய்க்கும் அது அருள்கொடையாக தான் இருந்தார்கள். பிரசவ வேதனை இல்லாமல் பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பெற்றவர்களுக்கு அருள்கொடையாக இருந்தார்கள். பால்குடி தாய்மார்களுக்கு ஒரு அருள்கொடையாகவே இருந்தார்கள். மற்றவர்களுடைய வயிறு நிரம்புகிற விஷயத்திலும் அருள்கொடையாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆமினா அம்மா அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கிற பொழுது அழுது கொண்டே ஒப்படைக்கிறார்கள். ஹலிமா அழுது கொண்டே அந்த குழந்தையை ஆமினா அம்மா இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கிற பொழுது சொல்கிறார்கள், இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்லமா, சாதாரண குழந்தை அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. இவர் வந்த பரக்கத்தினால் இவர் சாதாரண குழந்தை அல்லமா என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார். சில தினங்களில் ஆமினா அம்மாவும் இறந்து விடுகிறார். ஆமினா அம்மாவுடைய வளர்ப்பிலே வளர்ந்து வருகிற பொழுது சில தினங்களிலும் ஆமினா அம்மா இறந்து விடுகிறார்கள். தந்தையும் இல்லை, பிறப்பதற்கு முன்னால் அப்துல்லா தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதில் இருக்கிற பொழுது தன்னுடைய தாயையும் இழந்து விடுகிறார்கள். ஒரு பச்சிலை குழந்தை உள்ளம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை என்றால், 2 பாசங்கள் இல்லை என்றால் ஒரு குழந்தையுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அப்துல் முத்தலிப் பெரிய பாட்டனார் அவர்களுடைய வளர்ப்பிலே அவர்களுடைய அரவணைப்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் பாட்டனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார், அவர்களுடைய அரவணைப்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். சில நாட்களிலும் அவர்களும் இறந்து விடுகிறார்கள். பாசத்தோடு நேசத்தோடு தன்னுடைய மார்பகத்தில் அனைத்து தன்னுடைய பேரனை பார்த்து கொண்ட அப்துல் முத்தலிப் சில தினங்களிலும் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அடுத்து சிறிய பாட்டினார் அப்துல் முத்தலிப் அபு தாலிபுடைய வளர்ப்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தையில் நாம் பசியும் பட்டினியாக இருக்கும், நான் சம்பாதிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை, அதை வைத்து எங்களால் வயிறு நிரம்பி சாப்பிட முடியாது, அந்த அளவிற்கு நாங்கள் வறுமையில் உள்ளோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், வந்த வரக்கத்துல நாங்கள் வயிறு நிறைய சாப்பிடுவோம், வயிறு நிறைந்து சாப்பிட்டோம். ஒரு நாள் அபூ தாலிப் அபூதாலிபும் அவர்களுடைய மகன்களும் அதிலே அவர்களும் இருக்கிறார்கள். சாப்பாடு பரிமாறப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார விஷயமாக வெளியே சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்தில் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அபூ தாலிப் அவர்களும் இருக்கிறார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. அப்போ அபூ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், மகனை பார்த்து சொல்கிறார்கள், யாரும் சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது, யாரும் உணவில் கை வைக்கக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னால் பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறார்கள், பாப்பா ஏன் வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், கடுமையான பசிக்குது, நீங்க இந்த நேரத்துல கை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், முகம்மது சாப்பிடும் வறுவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உணவு தட்டில் கை வைக்கக் கூடாது என்று சொன்ன பொழுது பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள், பாப்பா அவர் எங்களை விட வயதில் மூத்தவர், அவரு எங்களை விட வயதில் பெரியவர், ஒரு சிறியவர் பெரியவருக்காக காக்கக்கூடாது, ஏன்னா சின்னவங்க பசி தாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது நீங்க அவருக்காக என்ன காக்க சொல்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், முகம்மது வருவதற்கு முன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது யோசித்துப்பார். முகம்மது வருவதற்கு முன்னால் நாம் ஒரு நாளும் வயிறு நிரம்பி நாம் சாப்பிட்டோமா? பிள்ளைகள் சொன்னார்கள், இல்லை பாப்பா, ஒரு நாளும் நாம் வயிறு நிரம்பி சாப்பிட்டதே இல்லை. நம்முடைய வீட்டில் உணவு என்றைக்காவது மிஞ்சியிருக்கா? இல்லை பாப்பா, நம்முடைய வீட்டில் உணவு மிஞ்சியதே இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் நாம் வயிறு நிரம்பி சாப்பிடுகிறோம், நம்முடைய வீட்டில் உணவு மிஞ்சுகிறது.
அப்ப அபுதாலி உணர்கிறார்கள், இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட குழந்தை, இது ஒரு அருள்குடை, இது ஒரு அருள்குடை என்று அபூ அவர்கள் விளங்கினார்கள். அப்போ மற்றவர்களுக்கும் ஒரு அருள்குடையாகவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இதை யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிற பொழுது நாம் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்னுடைய பெயர் கேட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அது மட்டுமல்ல, நாளை எனக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்வீர்களேயானால், நீங்கள் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்வீர்களேயானால் மலக்குகள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னிடத்தில் காட்டப்படும், இன்னாருடைய மகன் உங்கள் மீது ஸலவாத் சொன்னார் யா ரசூலுல்லாஹ், இன்னாருடைய மகன் உங்கள் மீது ஸலவாத் சொன்னார் யா ரசூலுல்லாஹ் என்று மலக்குகள் நான் சொல்கின்ற ஸலவாத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க தான் மண்ணோடு மண்ணா மக்கினீங்களே, இறந்து போனதுக்கு அப்புறம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டு பிறகு எப்படி நீங்கள் அதை பார்க்க முடியும், எப்படி அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா காட்டுவான் என்று சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடலை தின்பதற்கு மண்ணிற்கு அல்லாஹ் தஆலா தடை விதித்திருக்கிறார். நபிமார்களுடைய உடலை மண் தின்பதற்கு அல்லாஹ் தஆலா தடை விதித்திருக்கின்றான், ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல், தொழுகையாக இருந்தாலும் சரி, அது நோம்பாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, எந்த அமலை நாம் செய்கிறோமோ ஸலவாத்தை முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காட்டப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நாம் பெருமான் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிற பொழுது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எத்தனை இந்த உலகத்திற்கு வருகிறது பொழுது வருகிறதற்கு முன்னால் மனித சமுதாயம் எப்படி இருந்ததை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை எப்படி மாற்றினார்கள் என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். தகரத்தை போன்று காட்டு வீராண்டித்தனமாக நடந்து கொண்ட மனிதர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதர்களாக தங்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அப்போ மனிதர்களை புனிதராக ஆக்குவதற்கு ஒரு விஷயத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்குடையாகவே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கொலை செய்யப்படும். ஒருவன் இவன் ஏதாவது சொல்லிவிட்டால் அவன் இவனை கொலை செய்து விடுவான். சின்ன விஷயமா இருக்கும், அந்த சின்ன விஷயத்திற்காக ஒருவனை கொலை செய்யக்கூடிய காலம், இரத்தத்தை ஓட்டக்கூடிய காலம், கொலையும் வெறியும் வெறித்தனமாக வெட்டி குத்தும் நடந்த ஒரு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனிதனுடைய உயிருடைய மதிப்பை மனித சமுதாயத்திற்கு உணர்த்தினார்கள். மனித சமுதாயத்திற்கு ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது, ஒரு மனிதனை வாழ வைப்பவன் ஒட்டுமொத்த உலகத்தை வாழ வைப்பது சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த விஷயத்தை மக்களுக்கு முன்னால் போதித்தார்கள், மனிதனுடைய உயிருடைய மதிப்பை உணர்த்தினார்கள். அப்போ கொலை செய்கிற காலத்தில் ஒவ்வொருவருக்கு சண்டை சச்சரவு ஏற்படுகின்ற காலத்தில் ஒரு ஒற்றுமையை, ஒரு அமைதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த விஷயத்திலும் கூட ஒற்றுமையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்துகின்ற விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருள்குடையாகவே இருந்தார்கள். வீட்டில் பிறக்கின்ற வீட்டில் பெண்மக்கள், அந்த காலத்தில் பெண்மக்கள் பிறந்தார்கள் என்றால் குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் உயிரோடு. கொன்றல்ல,
உயிரோடு குழி தோண்டி அவர்களை புதைத்து விடுவார்கள். ஒரு சமயம் ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானா? என்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானா என்று அவர்கள் கதறிக்கொண்டு அழுது கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்கிறார்கள், ஏன் இப்படி அழுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என்னுடைய பெண் குழந்தையை, அதிகமான குழந்தைகளை நான் குழி தோண்டி புதைத்திருக்கின்றேன். அந்த பாவத்தின் காரணமா அல்லாஹ் தஆலா என்னை மன்னித்து விடுவானா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்போ ஒரு உள்ளம் என்பது ஒரு குழந்தையை குழி தோண்டி புதைக்கின்ற விஷயத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்தில் தகுந்தெறிந்தார்கள். பெண் மக்கள் ஒரு பரக்கத், வீட்டிற்கு பெண்மக்கள் ஒரு பரக்கத் என்று இந்த உலக சமுதாயத்திற்கே அவர்கள் உணர்த்தினார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருள்முறையாகவே இருக்கிறார். வீட்டில் மதுபானங்களோடு தேங்காக வீட்டில் வைத்து குடித்தார்கள். இரத்தத்தில் ஊறி போயிருந்தது. சஹாபாக்கள் அப்படி வீட்டில் உட்கார்ந்து குடித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் அதை தடையில்லாமல் சில காலம் அதை குடித்திருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய நிரந்தர தடை வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மதுவை ஹராமாக்கி இருக்கின்றார், நீங்கள் மதுவை குடிக்காதீர்கள் என்று சொன்னதுதான் தாமதம். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காக வைத்திருந்த அத்தனை மதுபானங்களை கொண்டு வீட்டு வாசலில் கொண்டு உடைத்தார்கள். அது மது ஆறாக ஓடியது என்று வரலாறு பேசுகிறது. அப்போ ரத்தத்தில் ஊறி போன சஹாபாக்கள், மதுவிலே ஊறி போன சஹாபாக்கள் இந்த அளவிற்கு மனிதர்களை புனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்றால், அப்போ எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, மனிதர்களை புனிதராக ஆக்கக்கூடிய விஷயத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்முறையாகவே இருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொன்றை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்களை சொல்வதற்கு காலங்களும் பற்றாது, நேரங்களும் பற்றாது, நம்முடைய வாழ்நாளும் போதாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். தாயினுடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போய் இஸ்லாத்தை அங்கே மக்களுக்கு எட்டி வைக்க போகிறார்கள். அந்த மக்கள் கல்லாலும் அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் வருகிறார், நபியே, உங்களை கேவலப்படுத்துவதையும் உங்களை காயப்படுத்துவதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் என்று ஒரு வார்த்தை, நீங்கள் ஆமா என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்த மக்களை 2 மலைக்கு நடுவில் வைத்து நான் இவர்களை அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நாம் நம்மில் ஒருவர் பழிவாங்கி விட்டால், நம்மளை ஏதாவது ஏசி விட்டால், நம்மளை ஏதாவது திட்டி விட்டால், பதிலுக்கு நாம் என்ன செய்வோம்? அவனை திட்டாமலும் அவனை பழிவாங்காமல் நம்முடைய உள்ளம் அமைந்துகிறார். எப்படியாவது அவனை பழிவாங்க வேண்டும் என்று நாம் இருப்போம். அந்த நேரத்தில் காயப்படுத்தினார்கள், கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், நடக்கின்ற பாதைகளில் முள்ளுகளை அள்ளி காயப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் பொருட்களத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்களை உடைத்தார்கள். அவர்களுடைய ரத்தம் வழிகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் வருகிற நேரத்தில் ஜிப்ரீல் வருகிறார், நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அழித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு
இக்ஃபிர் லி கௌமி, அல்லாஹ் இக்ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை நீ மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அருள்கொடையாகவே அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கின்றார். அவர்கள் அருள்கொடையாகவே வாழ்ந்தார்கள். பிறக்கிற பொழுது யா உம்மத் உம்மத் என்று பிறந்தார்கள், மரணிக்கிற பொழுது உம்மத் உம்மத் என்று மரணித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆவை, அற்புத துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு கூட அதை பயன்படுத்தவில்லை. தன்னுடைய பேர குழந்தை இறந்து விடுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் அது போல ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறானே, அந்த துஆவை வைத்து என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஃபாத்திமாவே நான் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மரணிக்கிறார்களே, நாளைக்கு நன்மை இல்லாமல் தவிப்பார்களே, அந்த உம்மத்திற்காக நான் என்னுடைய பரிந்துரைக்காக வேண்டி அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்கு போகிறார்கள். தோட்டத்திற்கு போகிற பொழுது ஒரு ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஒட்டகம் அழுகிறது. இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனம் உடைந்து போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு அருகில் சென்றார்கள். அழுது கொண்டே இருந்தது. அதனுடைய உடல் எலும்பும் தோலுமாக இருந்தது. இதை பார்த்துவிட்டு பெரும் கஷ்டப்பட்டார்கள். அந்த ஒட்டகத்துடைய தலையை தடவிவிட்டார்கள். ஒட்டகத்துடைய தலையை தடவி விட்டார்கள். அந்த ஒட்டகத்திற்கு பில்லு போட்டார்கள். அந்த ஒட்டகத்தின் மீது கருவி தண்ணி வைத்து கருவி காட்டினார்கள். இந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் யார்? அவரை அழைத்துவார்கள். சரியான கோபப்பட்டார்கள். இந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் யார்? அவனை நீங்கள் அழைத்துவார்கள் என்று சொன்னார்கள். உடனே அவன் அழைத்து வரப்பட்டான். ஏன் உனக்கு இரக்கம் இல்லையா? இந்த வாயில்லாத ஜீவனை இப்படி நீ கஷ்டப்படுத்துகிறாயே, ஏன் இதற்கு உணவு போடுவதில்லை, ஏன் இதற்கு பில்லு போடுவதில்லை, ஏன் இப்படி போட்டு நீ கஷ்டப்படுத்துகிறாய்? நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு, பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு நீ இரக்கம் காட்டாதவரை அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்ட மாட்டான். நீ பூமியில் உள்ளவை உயிரினங்களின் மீது நீ இரக்கம் காட்டுவீர்களானால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பயந்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போது சாதாரணமான ஒரு விலங்கினுடைய விஷயத்திலும் கூட இரக்கம் காட்டுவதில் ஒரு அருள்கொடையாகவே இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவருடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரினும் மேலாக நேசிப்பது மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன வழிமுறைகளை நாம் பின்பற்றி அவ்வழியில் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அவ்வழியில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.